ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பைனாப்பிள் கேசரி வாங்க பார்க்கலாம். இப்போது இன்றைக்கி பைனாப்பிள் கேசரிக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு ஃபுல் கப் பைனாப்பிள் எடுத்து அதை பாதி வச்சுருக்கேன் மிக்சியில் அடித்து, பாதி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஏலக்காய் சர்க்கரை கூட நல்லா மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். அது போக எசன்ஸ் எடுத்திருக்கேன், ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு முந்திரி எடுத்திருக்கேன், 1/4 கப்பு திராட்சை எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை அதே பேனில் இருக்கிற நெய்யில் நம்ம அதை நல்லா நிறம் மாறாமல் வறுத்துக்கலாம். இப்போது வறுத்து வச்சுருக்கிற ரவையை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நான் அந்த பைனாப்பிள் அறுத்து வச்சுருக்கிற பைனாப்பிளும் அந்த பியூரியும் நம்ம பேனில் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு வதக்கிக்கலாம். அப்போது புளிப்பு கொஞ்சம் கம்மியாயிரும். அதில் நம்ம 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். நீங்கள் கொதிக்க வச்ச தண்ணியை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் நான் எடுத்து வச்ச அந்த ஏலக்காய் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதித்து வந்தோடனே ஆற வச்ச ரவையும் இதில் போட்டு கிளறிடலாம். ஃபுல்லாக நல்லா கிளறின பின்னாடி இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். இந்த எசன்ஸும் ஃபுட் கலரும் உங்களுக்கு ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ பாலில் கரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் எசன்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு குக் ஆனோன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஃபைனலாக இதில் நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, வாசனை செம்மையாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.